பொன்னேரி அருகே திருவள்ளூர் மாவட்டத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த காலம் தமது சுற்றுப்பயணத்தின் போது எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து கூறிய அவதூறான கருத்துக்களை கட்சியினருக்கு கோபத்தை எழுப்பியுள்ளது. போராட்டத்தின் போது எடப்பாடி பழனிசாமியின் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற காங்கிரஸ் உறுப்பினர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். பின்னர் பழனிசாமியின் புகைப்படங்கள் தீயிட்டு எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். காங்கிரஸ் கட்சியினர் வலியுறுத்தியதாவது: எடப்பாடி பழனிசாமி தனது கருத்துக்களை திரும்ப பெற்று மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழகத்தின் பல பகுதிகளில் இதுபோன்ற போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. செய்தியாளர் ராஜா. மண்டியிட்டு பதவி வாங்க எடப்பாடியே மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிக்கிட்ட எடப்பாடியே. வெற்றி நமது, வெற்றி பெற்றோம், வெற்றி நமது. தமிழ்நாட்டினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் காங்கிரஸ் கட்சியையும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களையும் தரம் தாழ்ந்து விமர்சிப்பதை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் தொண்டர்கள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்று அவருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்துடைய காங்கிரஸ் கமிட்டி சார்பாக என்னுடைய தலைமையில் என்று திரு எடப்பாடி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவருடைய உருவ பொம்மை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம். இன்னும் சில மணி நேரத்திற்குள் பேசிய வார்த்தைகளை அவர் திரும்ப பெற வேண்டும். அவருக்கென்று அரசியலில் செய்ய வேண்டியது, அவர் கட்சிக்குள் நிறைய வேலைகள் இருக்கிறது. புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆரம்பித்த திடப்படுத்திய இந்த கட்சியை அவர் கவனிக்காமல் அவருடைய சுய லாபத்திற்காக பிஜேபியை நம்பி கட்சி நடத்தி கொண்டிருக்கிற அவர் இந்தியாவிற்கே சுதந்திரம் பெற்று தந்த காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. அவர் மட்டுமல்ல, இனி வரும் காலங்களில் எவர் ஒருவர் காங்கிரஸ் கட்சியை பற்றி தவறாக பேசினாலும் கடுமையான எதிர்வினைகளை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். நாங்கள் அதற்காக போராடுவோம். யார் பேசியிருந்தாலும் அவர்களுக்காக காங்கிரஸ் கட்சி களத்தில் நின்று போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.